ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் புருஷித் ஃப்ரம் ஜே ட்ரேடர்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1.25 வச்சுக்கோங்க. ஸோ கேட்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்க்க போகிறோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏறிக்கிட்டே போகிறான். ஸோ நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதை உரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷில் தான் இருக்குன்னு எதை வச்சு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிஃப்டி வந்து விக்ஸ் இருக்கான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டே தான் இருக்கான். ஸோ இந்த இது சொல்லியிருக்கேன்ல, இந்த இடம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பிரேக் டவுன் ஆகிருக்கான். ஸோ இந்த இடம் தெரியுதுல்ல, பிரேக் டவுன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே வந்துட்டு கூட அங்கே வரும்போது தான் திருப்பி மேலே ஏறும். ஸோ 10 வந்து வரைக்கும் இருக்குது. ஸோ அதுதான் அவனோட எண்டு. இதுக்கு மேலே கீழே இறங்குமான்றது டவுட்டு தான். இங்கே வந்துட்டு ஏறிச்சுன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் வரும். ஸோ அப்போ ரெடி ஆகிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து நிஃப்டி பார்த்துரும். நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டுமே 211 பாயிண்ட். அதுவும் லாஸ்ட்டாக ஒரு 2 மணிக்கு மேலே தான் சரியாக ஏற்றி விட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது ட்ரேடிங் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேது, அது என்னன்னு தெரியல. அப்படியே அந்த இதுவும் மாரி ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ வருறான், திருப்பி இதுவாகிடுறான். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ரெயினில் போட்டு வச்சது காணாமல் போயிடுது. ஒரே நிமிஷம் இருங்க, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு காட்டிலே இப்போ காட்டுறான் பாருங்கள். ஸோ அது என்னன்னு தெரில, வெப்சைட்டில் ப்ராப்ளமா இல்லை ஏன் இதில் ப்ராப்ளமானு தெரில. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம்ல, இங்கேருந்து போட்டிருக்கோம். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுன்ற பொறுத்து இது வந்து ட்ரெண்ட் லைன் வந்து சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து வரேன், இங்கே ஓப்பன் ஆகுறான்னா இந்த இது இருக்குல்ல 26,135 அப்படின்றது அது வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் இது தொட்டுட்டு போகலாம். அப்படின்னா இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இது வந்து ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. 26,068ன்றது நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதுவும் மிஸ் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் இருக்கும், சரிங்களா? 25,960 இது 3 சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நிஃப்டி வந்து இதுவாகும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குன்றதை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று போட்டு வச்சுருந்தோம். ஸோ பர்ஃபெக்டாக வந்து இதுவாகியிருக்கான். ஓகே, இது வந்து ஒரு லேர்னிங் இருக்கும் பாருங்கள். இந்த ட்ரில்லியன் இருக்குல்ல, இது வச்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் தான் வந்திருக்கு. பட் அதுவும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகலை. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது சின்ன குட்டி டிப்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரெயினிங் போடுறோம்னா அந்த ட்ரெயினிங் கீழே வரானா அது க்ளோசிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இதுமாரி கொண்டு போயிடுவானுங்க. நான் நிறைய வாட்டி அதை அனுபவிச்சிருக்கேன். நான் ஸ்டாப் லாஸ்ன்ட்டு செல் பண்ணுவேன். இன்டர்டேயில் சொல்கிறேன். இன்டர்டே செல் பண்ணும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு இதுமாரி வெகி வச்சு கொண்டு போயிடுவானுங்க. நிறைய வாட்டி அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்காக சொல்கிறேன். இதேமாரி நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ணால் கூட சரி, சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா டேயில் பார்த்து கீழே இறங்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் காலையில் பார்க்கும்போது ஒரு 12 மணி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு மேலே உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிடும். எப்போவுமே க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் 3 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த கேண்டில் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக வந்து இதுவாகும், ஃபினிஷ் ஆகிற டைமில் வரும். முன்னாடியே நீங்கள் ஒரு 12 மணிக்கு முன்னாடி கட் பண்ணிட்டீங்கன்னா சம்டைம்ஸ் கீழே வந்துட்டு கூட மேலே கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அனுபவப்பட்டிருக்கு. ஸோ அதனால் சொல்கிறேன், சரிங்களா? அது வந்து லேர்னிங் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 80 பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் தான் இருக்கான். இது ரொம்ப நேரம் ஆகுது, என்னன்னு தெரியல, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. சரி, ஓகே, இப்படியே போட்டுரும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் தான் இருக்கான். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது, சப்போர்ட் எடுத்து திரும்புதா அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே இந்தியா விக்ஸ் பார்த்துரும். டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் ஏறிட்டே தான் இருக்கானுங்க. பார்ப்போம், எனக்கு கேப் அப் வேறு ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கேப் டவுனா கேப் அப்பா, ஒரே நிமிஷம். ஓகே, கேப் டவுன் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குன்றத பார்க்கலாம். கேப் தான் நினைக்கிறேன். ஓகே, இது சரியில்லை, கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஸோ ஒரே நிமிஷம். கேப் அப் தான் இருக்கான். ஓகே, 229 226 பாயிண்ட்டு ஏறி இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். இவனுக்கு புல்லிஷாக இருக்கணும். புல்லிஷாக இல்லைனா தான் கொஞ்சம் ப்ராப்ளம். இங்கேயும் கேப் அப் தான் இருக்குது. 220 பாயிண்ட்டு கேப் அப் ஆகிருக்கு. ஓகே, அவங்களோட விக்ஸும் பார்த்திங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? இந்த பாருங்கள், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். பிரேக் டவுன் ஆகி போயிட்டுருக்கான். அவங்களோட சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் அவங்களோட எண்டு. இது கிட்ட வரும்போது நம்ம மார்க்கெட் பாருங்கள் என்ன நடக்குதுன்ற பார்க்கலாம், சரிங்களா? ட்ராக் பண்ணும். இது கிட்ட வரும்போது இங்கேருந்து திரும்பல இந்த விக்ஸு திரும்பும்போது நம்ம வந்து மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிக்கும், சரிங்களா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத ட்ராக் பண்ணி பார்ப்போம். சரி, கிஃப்ட் நிஃப்டி அந்த அளவுக்கு இல்லை. டிசிஎஸும் சப்போர்ட்டில் தான் இருக்கான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டிசிஎஸ் சப்போர்ட்டில் தான் இருக்குது. இன்னும் அந்தளவுக்கு கீழே இறங்கலை, ஓகேங்களா?
ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த இது உடைக்க மாட்டேன்றான். ஸோ இந்த இடம் இருக்குல்ல, இது உடைக்கவே மாட்டேன்றான். இது உடைச்சா தான் அப்புறம் மேலே போவோம். இது ஒரு மாதிரி அசெண்டிங் ட்ரையாங்கிள் மாதிரி வந்துட்டுருக்கான். இது வந்து மேலே உடைச்சான்னு வச்சிங்களேன் சூப்பராக மேலே போகும். ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கை. ஷார்ட் டேர்ம் பண்ணுறவங்க இதுக்கு மேலே போச்சுன்னா, இந்த இது இருக்குல்ல, இதுக்கு மேலே போச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது இருக்கும் போவோம். நம்ம மார்க்கெட்டும் மேலே போகும். நெக்ஸ்ட்டு ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கான். ஸோ லைட்டாக இதுவாகிருக்கு. பார்ப்போம் என்னென்னு இருக்குன்னு பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவன் தான் டெஸ்ட் பண்ணிவிட்டு சைட்வேஸ் போயிட்டுருக்கு. பார்ப்போம். இதுக்கு மேலே செஷன் ஆயிடுச்சு, ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுன்னா அடுத்த கட்டத்துக்கு போவோம். ஏன்னா இவன் ரொம்ப நாளாக இதிலேயே சுற்றிட்டுருக்கான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை நாளில் பாருங்கள். 2021 மார்ச் 2021 ஃபெப்ரவரிலேருந்து இதிலே தான் இருக்கான். தெரியுதுங்களா? ஸோ இது அடுத்த ஸ்விங் போகுமா அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஏன்னா எந்த ரிட்டர்னுமே கொடுக்கல. இன்ஃபோசிஸ் அவனும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான் போயிருக்கான். பட் ஆனால் இது உடைக்கணும். பார்ப்போம் உடைக்கதான்றது இல்லை, பார்க்கலாம். மேக்ஸிமம் மேலே தான் கொண்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபேக் அவுட்டாக கூட ஆகலாம். அப்படி வந்ததுன்னா மேலே வந்ததுன்னா இதுதான் அவனோட டார்கெட்டாக இருக்கும். 2028 நல்ல ஒரு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட ட்ராக்கிங் ஸ்டாக் வரும். ட்ராக்கிங் ஸ்டாக் கிறிஸ்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 6% இருக்கான். சைட்வேஸ் தான் இதுவும். இதுக்கு மேலே போகணும். இந்த இது இருக்குல்ல, இதுக்கு மேலே போகணும். இதுக்கு மேலே போனால் தான் அவன் திருப்பி புல்லிஷ் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான் போய்ட்டு நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். இதுமாதிரி ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் ஒரு 20 நாள் 30 நாள் கன்சல்டேஷன் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி உடைப்பாங்க. ஸோ நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டாக். நெக்ஸ்ட் எரிடா பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்கான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் தான் இருக்கான். ரொம்ப ஸ்லோவாக இருக்கா என்னன்னு தெரியல. வெப்சைட் ஸ்லோவாக இருக்கா இல்லை என்னுடைய கம்ப்யூட்டர் ஸ்லோவாக இருக்கான்னு தெரியல. ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் தான் இருக்கும். அவனுக்கு இந்த சப்போர்ட் பர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 214 நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். என்ன நடக்குன்ற பார்க்கலாம். அசாட் இன்ஜினியரிங்கும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கான். எக்ஸிகாம் சைட்வேஸ் தான். ஸோ இது வந்து பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். ஏன்னா இது வர மாட்டேன், சைட்வேஸில் தான் இருக்கான். ரோதா அவனும் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான். ஸோ எக்ஸிகா அதுவும் சைட்வேஸ் தான். ரயில்வே காஸ்ட் சைட்வேஸ், சொனாட்டாவும் சைட்வேஸ். ஸோ இவ்வளோ தான். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறத விட ஸ்டாக்கை ட்ராக் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட்.